சொன்னார். மறுபடியும் கூப்பிட்டார் அப்போ இந்த பாப்பாண்டவர். ஏய் அவங்க எது என்னாச்சுன்னு தெரியுமில்ல, நீ 70 வயசு ஹெரனியா பேஷண்ட் வேற, உனக்கு இந்த கதி வேணுமா? உனக்கு அதே தானே. கலீலியோ என்ன பண்ணாரு? சரி மன்னிச்சிருங்க, உலகம் தட்டை தான், வேதம் தான் கரெக்டு, எங்கள் அறிவாராய்ச்சியில் தப்பு தான், இது மன்னிச்சு இனிமேல் இந்த இதை நான் வெளியே இப்படியே உங்கள் முன்னாடி எல்லாத்தையும் எரிச்சிடுறேன், இனிமேல் இதை பற்றி பேச மாட்டேன்ட்டு போயிட்டார். ஆனால் ஒரிஜினல்லாம் வச்சுருந்தார் பொட்டிக்குள்ளே. சாக போகும்போது உங்களை மாதிரி அரசு கலைக்கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் மாதிரி அவருக்கு நல்ல மாணவர்கள் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு, அடே ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டு பொய் சொல்லிட்டு சாக எனக்கு மனசு இல்லை, இந்த பாக்ஸ்க்குள்ளே உலக உருண்டை இருக்கிற ஆதாரங்களை வச்சுருக்கேன், எப்படியாவது மதவாதிகளையும் இந்த அரசியல்வாதிகளையும் உண்மையை நம்ப வச்சு உண்மைக்கு வழியாக வர வச்சு இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லுங்கள். இதில் பல நன்மைகள் இருக்குது. இப்போ உலகம் தட்டே நினச்சிட்டு பிரயாணம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். உலகம் உருண்டேன்றத ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா, நீ இப்போ இந்தியாவில் வந்து நமக்கு சாப்பாடெல்லாம் வந்துட்டு இருக்கு, இடையில ஏதாவது தடை ஏற்பட்டால் நீங்கள் கடல் வழியாக போய் இந்தியாவை அடைஞ்சிடலாம், தரையை நம்ப வேண்டியதில்லை சொன்னார். அப்புறம் கலீலியோ இறந்த பிறகு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் தான் நிரூபித்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் சமாதானம் ஆகி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு டெக்ளேர் பண்ண அவராக உருண்டார். அதுக்கு பிறகு தான் வாஸ்கோ ட காமா கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவுண்டாத அவனை கொலம்பஸ் இந்தியாவுக்கு வழி தேடி வந்தேன், அதை பாரு. அப்போ அந்த காலத்தில் இந்தியாவுக்கு ஏன் வழி தேடி வரேன்? இந்தியாவுக்கு வரணுன்றது அவங்களுக்கு நெசசிட்டி. எல்லா உணவும் இங்கே விளையும். அவன் நாட்டில் பார்லி கோதுமையை தவிர எதுவும் விளையாது, குளிர் நாடு. அரிசி வேணுமா, சர்க்கரை வேணுமா, ஏலம் வேணுமா, காப்பி டீ வேணுமா, மிளகு வேணுமா, எல்லாம் இங்கேருந்தான் போச்சு. பழ வகைகள் எல்லாம் இங்கேருந்தான். அதனால தான் இந்தியாவுக்கே வழி தேடி தான் கொலம்பஸ் வந்தான். சரி, ஓகே, அந்த கதையை விடுங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சத்தியத்தை ஒரு நாளும் இழக்கக்கூடாது. அதான் உண்மை என்பது என்றும் உள்ளது, அது தெய்வத்தின் மொழி. பாவக்காய் இனிக்குமா கசக்குமா? அது உண்மையா பொய்யா? சத்தியம், அது உண்மை. அந்த உண்மை யார் கொடுத்தது? இயற்கை அது கொடுத்தது, ஈசன் கொடுத்த உண்மை. உண்மை என்பது என்றும் உள்ளது, அது தெய்வத்தின் மொழி. நன்மை என்பது நாளை வருவது, அது நம்பிக்கை ஒளி. அத்தகைய நம்பிக்கை சீலர்களாக நீங்கள் இருக்கணும். பாசிட்டிவிட்டி இருக்கணும். ரெண்டாவது, விழிப்பு நிலையில் இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். எதையும் பாருங்க, கேளுங்க. ஆனால் உங்கள் சத்தியத்தை கூப்பிட்டு கேளுங்க, இது ரைட்டா ராங்கான்னு. யாருக்கும் அடிமையாகி விடக்கூடாது. இந்த மண்ணின் உரிமையை, இந்த மண்ணின் பண்பாட்டை, இந்த மண்ணின் நாகரிகத்தை, இந்த மண்ணின் கலைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதை நோக்கி உங்கள் பயணம் இருக்க வேண்டும். பொது தொண்டு என்ற பாதையில் உன் சகோதரன் பசித்திருக்க பார்க்கக்கூடாது. ஐயா எவ்வளவோ எனக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் கஷ்டப்பட்டாவது இன்றைக்கி அந்த இனத்தை அழிக்கிறதுனால அந்த ஈழ மக்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். மாதம் 1 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு அனுப்பிட்டு, பிச்சை எடுக்கிற மாதிரி 1000 2000 பிச்சை எடுத்தாவது நான் அனுப்பிட்டு இருக்கேன். எதுக்குன்னா இந்த மொழியும் இனமும் கலைகளும் நாகரிகமும் பண்பாடும் முக்கியம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த குழந்தைகளே, மனம் என்பது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சொல்லுங்க, சூப்பர் கம்ப்யூட்டர். என்ன சாஃப்ட்வேரை இது பண்ணுறியோ அதுக்கு தகுந்தபடி வேலை செய்யும். இப்போ நான் இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன், இந்த இந்த நெற்றி இருக்கே, இதுதான் அதோட மானிட்டர். நெற்றி தான் என்னது? மானிட்டர். இந்த பொட்டு வைக்கிற ஒரு இடத்துல அங்கே தான் அந்த CPU யூனிட் இருக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிம் கார்டு என்ன இருக்குது? சிம் கார்டு, பிக்சர் டியூப்பு எல்லாமே அங்கே தான் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல எவன் பாயிண்ட் பண்ணுறானோ அவனுக்கு 7ஆம் அறிவு ஓப்பன் ஆகும். அதனால தான் இந்த இடத்துக்கு திருநீர் வைக்கிறது, நாமம் போடுறது, பொட்டு வைக்கிறது, இதெல்லாம் ஏன் இந்த நெற்றி வச்சாங்கன்னா அந்த இடத்துல தான் மனித குலத்தோட ரகசியம், உயிரோட ரகசியம், மனதோட ரகசியம், ஆன்மாவோட ரகசியம், இறைவனை பற்றிய ரகசியம் எல்லாம் இந்த ஒரு புள்ளியில் தான் இருக்குது. அந்த புள்ளியில் ஜூம் பண்ணணுன்றதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லா மதத்துலேயும் கொடுத்தாங்க. இன்றைக்கும் நீங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனின் பெயரால் வணக்கம்னு சொல்லும்போது சலாம் அப்படின்னு எங்கே காமிப்பாங்க? புருவ மத்தியை தான் காமிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின்வாங்க. பிதா என்று எங்கே காமிப்பாங்க? கடவுளை, தந்தை இறைவன் என்று இந்த நெத்தியை தான் காமிப்பாங்க. பிதா சுதன் பரிசுத்தாவி சலாம் எல்லாம் நெத்தி விளங்குதா? நம்ம அந்த இடத்துல ஒரு சிம்பாலிக்காக பொட்டு வச்சு அது வேற, அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கிறது இன்னர். அது நாளைக்கு நீங்கள் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா சொல்லுவேன். நாளைக்கு இங்கே கிளாஸ் நடக்குது.
அதுக்கு முழு நாள் அது என்ன சர்வமங்களா ஹாலில் ஐயா நடத்துகிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ட்ரைனிங் கோர்ஸ் நடத்துகிறேன். அதுக்கு வந்தீங்கன்னா அதோட ரகசியத்தெல்லாம் சொல்லுவேன். இப்போயும் உங்களுக்கு ஓரளவு சொல்லுவேன். புரிஞ்சிட்டிங்களா? எனவே இந்த மனம் என்பது என்ன சொன்னேன்? சூப்பர் கம்ப்யூட்டர். அதுக்கு ப்ரீபெய்டு கிடையாது, போஸ்ட்பெய்டு கிடையாது, ஆக்டிவேஷன் சார்ஜ் கிடையாது, நோ சிக்னல்னு சொல்லாது. நீங்கள் எப்போ வேணாலும் விடிய விடிய ஆக்டிவேட் பண்ணலாம், எப்போ வேணாலும் தயாராக இருக்கும். நான் இப்போ அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறேன். கவனகம் என்பது 8 ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் அஷ்டாவதானம், 10 ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் தசாவதானம். எங்கள் அப்பா வந்து 10 கவனகம் பண்ணார், தசாவதானி அவர். விளங்குதா? 100 கவனகம் பண்ணவங்க ஈழத்தில் மேலை புலோலியூர் கதிரவே பிள்ளைன்னு ஒருத்தர் 100 கவனகம் பண்ணார். அவருக்கு பார்த்துட்டு நாகர்கோயில் கோட்டாரில் சேகுதம்பி பாவலர் என்ற ஒரு இஸ்லாமிய தமிழறிஞர் 100 கவனகம் பண்ணி காமிச்சார். மகாமதி சேகுதம்பி பாவலர் அவர் 100 கவனகம் பண்ணார். இந்த 100 கவனகம் பண்ணுறதுன்னா விடிய விடிய 8 மணி நேரம் நடக்கும். எங்கள் அப்பா 10 பண்ணார், நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 16 பண்ணேன். சோடச அவதானி இல்லை 16 கவனகர்னு பேர். இந்த 16 கவனகத்தில் முதுகில் பூ ஒட்டுவாங்க, எத்தனைன்னு எண்ணணும், அதை பற்றி ஒரு டிவிடி வெளியிட்டேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்ல நிறைய கேமரா வச்சு இதை எப்படி நடத்துறதுன்னு அழகாக அதை வந்து 16 கவனகம்னே ஒரு டிவிடி இருக்குது, 3 மணி நேரம் ஓடும். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே எல்லாம் தெளிவாக புரிஞ்சிடும். அது மாதிரி. அப்புறம் இசை பாடுவாங்க, என்ன ராகம்னு கண்டுபிடிக்கணும், என் கவனம் எழுத்து கவனம்னு. அதில் திருக்குறளில் எது கேட்டாலும் சொல்லணும், அது ஒரு கவனகம். அப்புறம் சில கூட்டல் பெருக்கல் கணக்குகள் கொடுப்பாங்க, அதையும் சொல்லணும். இதான் அந்த கவனகத்தோடது. முதுகில் எத்தனை பூ வச்சாங்க, எத்தனை மணி அடித்தாங்க, இத்தனையும் சொல்லணும். இதான் அந்த கவனகம், 16 கவனகம்னு ஒரு டிவிடி. இதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பேன், நிகழ்ச்சியை செஞ்சுக்கிட்டே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுவேன். இப்போ எப்படி உங்களுக்கு இதை விளக்கணும், மனதோட தத்துவம் இதெல்லாம் விளக்கணும், அது மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ காமிச்சிருவேன். 7வது அறிவு உங்கள் ஜீவன் எங்கே இருக்குன்றதை காமிச்சிருவேன். இப்போ நான் ஐயா முடிக்கிறதுக்குள்ளே சொல்லிடுவேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 3 ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். பிடிக்கணும். நான் கவனகம் பண்ணுறதை காமிக்கிறது பெருசு இல்லை. நீ வந்து ஒரு கவனகரை போன்ற ஒரு ஸ்டேட்டஸ் அடையணும். கவனகம் பண்ணுறது ஒரு வித்தை, அது எல்லாரும் செய்யணும்லாம் தேவையில்லை. ஆனால் அதுக்கு என்ன டெக்னாலஜியோ அது உன்னுடைய தொழிலில் சம்பாதிக்கவும் புகழ் பெறவும் பல காரிய சித்திகளை அடையவும் அதை பயன்படுத்தணும். தட்ஸ் ஆல். விளங்குதா? இப்போ ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இன்னொரு கவனகத்தை காமிக்கிறேன். இப்போ இதில் 20 பாக்ஸ் இருக்குது. இந்த 20 பாக்ஸில் நினச்ச பாக்ஸில் நினச்ச நம்பர் கொடுக்கலாம். அதாவது 0 to 9, 0லேருந்து 9க்குள்ளே 10வது எண் 7, 15வது எண் 3, 18வது எண் 6, இது மாதிரி இஷ்டம் போல் நீங்கள் எண் கொடுக்கலாம். அதை நான் இந்த ஒயிட் போர்டில் எழுதுவாங்க. நான் என் மானிட்டரில் இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ எங்கேயா ஸ்டார்ட் பண்ணுங்கள் தம்பி, யாராவது ஒருத்தர் ஆரம்பிங்க. எத்தனாவது பாக்ஸில் என்ன நம்பர் போடலாம்? ஒருத்தர் சொல்லுங்கள் முதல்ல. சுலைமான் சொல்லு. 1 எடுத்தோன்னே 0 போடாது, ஏதோ நம்பர் போடு. இப்போ தான் பாசிட்டிவிட்டி சொல்கிறேன். முதல்ல நம்பரில் ஆரம்பி. 1வது நம்பர் என்ன போட? 2. சரி, 1வது எண் 2ன்னு போட்டுக்குங்க. 1வது எண் 2. வரிசையாக சொல்லக்கூடாது, எங்கே வேணாலும் சொல்லலாம். சரி, அன்பான அன்பு பிள்ளைகளே, அன்பு கண்மணிகளே, நீங்கள் எங்கேயாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லு. அம்மா வர்த்தினி, நீயே ஆரம்பி. சரி, சொல்லு. வரிசையாக சொல்லாதுன்னு இப்போ தானே சொன்னேன். அவேர்னஸ் இல்லை, பல விழிப்பு நிலை இருக்கணும். 20 பாக்ஸ் போட்டிருக்கேன், எங்கேயாவது ஒருத்தர் சொல்ல. 18ல் அதான் சத்தமாக சொல்லு. 18வது எண் 7, சரிதானா? சொல்லுங்க. 18வது எண் 7 போட்டுங்க. 18வது எண் 7. இன்னும் ஒருத்தர் யாராவது? அப்பா பிரகாஷ் சொல்லு. பிரகாஷ். சிவபிரகாஷ். எதியா? 19ல் 2. 19வது எண் 2ன்னு போட்டுக்குங்க. 19வது எண் 2. சரி, மாணவிகளில் இன்னொரு மாணவி ரேவதி. எங்கே ரேவதி? எழுந்துரு, சொல்லு. நீ ஏதாவது நம்பர் எங்கேயாவது ஒரு பாக்ஸில் நம்பர் சொல்லு. எனி பாக்ஸ், எனி நம்பர். 13ல் 5. 13ல் 5 போட்டுங்க. 13ல் 13வது எண் 5ன்னு போட்டுங்க. 13வது எண் 5 போட்டுக்கிட்டீங்களா? கொஞ்சம். 18ல் 7 போட்டிங்களா? ரைட். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். 10ல் 3 போட்டுங்க. 10வது எண் 3ன்னு போட்டுங்க. 10வது எண் 3. ஐயா சொல்லுங்க. ஐயா சும்மா சொல்லுங்க.
வெங்கடேஷ் சொல்லுங்கள் வெங்கடேஷ். 3ல் 9 ரைட். 3வது எண் 9ன்னு போட்டுங்க. சரி, ஒரு 5-6 நம்பர் சொல்லிட்டீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். 3வது எண் 9ன்னு போட்டுங்க. இப்போ சில எண்களை நீங்கள் சொன்னீங்க, ஐயா வந்து மெமரியில் போட்டுட்டேன். அதை விளங்குதா? 1வது எண் 2 சொல்லியிருக்கிறீர்கள், 3வது எண் 9 சொல்லியிருக்கிறீர்கள், 10வது எண் 3 சொல்லியிருக்கிறீர்கள், 13வது எண் 5 சொல்லியிருக்கிறீர்கள், 18வது எண் 7 சொல்லியிருக்கிறீர்கள், 19வது எண் 2 சொல்லியிருக்கிறீர்கள். ரெக்கார்ட் ஆயிடுச்சா? இதில் என்ன டெக்னிக்கு? சொல்லும்போது சொல்லுங்க, ரெக்கார்ட் பண்ணும்போது முழு விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அவேர்னஸோடு இருக்கணும். அப்படியே முழுக்க கவனிக்கணும். மனம் வேற உடல் வேறையாக பிரிக்கக்கூடாது. மனமும் உடலும் நேர்கோட்டில், அறிவு மனம் உடல் ஆன்மா எல்லாம் நேர்கோட்டில் இருக்கணும். ஷூட் பண்ணணும். சப்புன்னு போய் உட்காரும், பிரச்சனை இல்லை. ரெக்கார்ட் ஆகிடுச்சு. 6 நம்பரு போர்டில் ரெக்கார்டு ஆகிடுச்சு. இதை பத்திரமா வைக்கணும்னா சேவ் ஃபைல் அமுக்கணும், சேவில் போடணும். இந்த சேவ் ஃபைலுக்கு வேற ஒன்றும் இல்லை, திரும்ப நினைவுபடுத்தணும். என்ன செய்யணும்? திரும்ப என்ன செய்யணும்? நினைவுபடுத்தணும். நினைவுபடுத்தினா என்ன? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்யும்? ஜக 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 ஜகன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு வரும். 1ல் 2 இருக்குது, செய் அப்படி போகும். 3ல் 9 இருக்குது, ரைட், ஓகே அப்படி போகும். 13ல் 10ல் 3 இருக்குது, 13ல் 5 இருக்குது, 19ல் 18ல் 7 இருக்குது, 19ல் 2 இருக்குது. அப்படி இந்த 6ஐயும் இப்படி இப்படி தொடுத்து வந்துடும். இதுதான் சேவ். நீங்கள் படிக்கிற பாடத்தை இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, லீவ் விட்டு ஊருக்கு போகிறீங்க, அல்லது ஸ்டடி லீவில் போகிறீங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் அந்த மனதுக்கு ஓய்வு இருக்கோ அப்போ அது தெருப்பு இருக்க தான் முயற்சி பண்ணணும். கூப்பிடணும், நாயே இப்போ அதை நினச்சி என்ன பண்ண போகிற? ஃபிகர் ஊருக்கு போயிடுச்சு, விடு, இங்கே வா. இப்போ நாம் எக்ஸாமுக்கு படிக்கணும், அதை ஆன் பண்ணு, சிஸ்டத்தை ஆன் பண்ணு. அவர் என்ன கொடுத்தாரு, என்ன ஃபார்முலா கொடுத்தாரு, இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம், என்ன கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, போன வருஷம் என்ன கேட்டாங்க, இப்படி பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டை டோட்டலாக நம்ம கையில் வச்சுருக்கணும். அப்பப்போ கூப்பிட்டு ப்ரெசன்ட் ஃபீலிங்க்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து ரீகால் பண்ணணும். அடிக்கடி நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா சேவ் ஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபைல், ஸ்டோர் பண்ணுற ஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 டெக்னாலஜி ஆச்சுன்னா திரும்ப நமக்கு எடுத்து கொடுக்கும்போது ரிலாக்ஸ்டு மைண்ட். சொல்லுங்கள், மலர்ச்சியுள்ள மனம், நோ டென்ஷன். ஏன்னா எக்ஸாம்பிள் போனோன்னா என்ன வரும்? டென்ஷன் தான் வரும். விளங்குதா? ஐயோ என்ன வருதோ, படித்ததெல்லாம் வருதோ வராதோ, பப்ப. இந்த டென்ஷன் வந்த உடனே இந்த மானிட்டருக்கு பாருங்க, அது இப்படி ஆடும். ஆடிச்சுன்னா பிக்சர் சரியாக தெரியாது. பிக்சர் நல்லா தெரிஞ்சால் தானே இந்த நெத்தியை பார்த்து காப்பி அடிக்க முடியும். காப்பி தான், அதை பிட் அடிக்காமல் இங்கே பிட் அடிக்கிறது, அவ்வளோதான். எக்ஸாம்லாம் என்ன, நெத்தியை பிட் அடிக்கிறது, அவ்வளோதான். என்ன நினைக்கிறியோ படித்தது இங்கே திரும்ப ஸ்க்ரீனில் வரணும், அதை அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பேன். அது நல்லா அழகாக எடுத்துருந்தான் எந்திரனில், ரொம்ப பிடிச்ச படம். ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, விளங்குதா? என்ன ஆஃப் ஓகேனா நம்ம டெக்னாலஜி அப்படி யூஸ் பண்ணியிருந்தான். கரெக்டாக ஐஸ்வர்யா ராய் எழுதுவான், இவர் இங்கேருந்து அவர் அனுப்புவார், அங்கேருந்து அவர் ரிசீவ் பண்ணி எழுதிட்டே இருப்பான். அவன் டிஸ்க்கு இவன் வந்து இங்கேருந்து இவர் கொடுப்பார், ரிசிப்ட் டியூட்டியில் வாங்கி எழுதிட்டே இருப்பான். அதுதான் டெக்னாலஜி. உண்மையிலேயே 7வது அறிவோட மயம், இவ்வளோ சாதிக்கலாம். அதுக்கு ஐயா 3 டெக்னாலஜி சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. விளையாட்டாக செய்யுங்க, நத்திங் சீரியஸ். கடவுள் எதையுமே சீரியஸாக வைக்கவே இல்லை, எதையும் வேகமாகவும் வைக்கலை. நீ உட்காந்து அந்த செடி வளர்றது இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் வளராது, அது வாட்டாக இருக்கும். 4 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ இந்த செடி இவ்வளோ பெருசாக இருக்கும். நீ பார்க்குற வேகத்துக்குலாம் அதை வளர விட மாட்டார், பொறுமையாக அப்படி. அவன் வந்து நீ சோனிக் லெவலில் இருக்க, அவன் அல்ட்ரா சோனிக்காக இருக்கான், சூப்பர் சோனிக்காக இருக்கான். அவன் சூப்பர் சோனிக்கு நீ கண்டுபிடிக்க முடியாது, அவனோட அல்ட்ரா சோனிக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீ அல்ட்ரா சோனிக் ஆகணும்னா ஓ மைண்டு அல்ட்ரா சோனிக் லெவலுக்கு நீயும் டிம் பண்ணேன்னா அது வளர்றது தெரியும். அவன் ஒரு சூப்பர் சோனிக்கு கண்டுபிடிக்கணும்னா மனம் கடந்த நிலையில் மனதோட அப்படி போயிடணும், மனது காணாமல் போகணும். அப்போ சூப்பர் சோனிக் ஸ்பீடில் போகும்.